Hello, good morning to all. Welcome to GK TNPCD. ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அவ்வளோதான். அந்த வீடு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வீடு கூட்டிட்டா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் 11 ஆக போகுது. இப்போ டைம் 11. ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுனா, காலையில் நமக்கு டைம் இருக்காது. ஸோ ஒரு 4 to 6 ஹவர்ஸ் படிக்கிறதே பெருசு தான். 4 to 6 ஹவர்ஸ் கிடைக்கிறதே பெருசு. அதனால் நீங்கள் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் படிச்சுட்டு இருக்கலாம். டெய்லி படிக்கிறதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். முக்கியமாக தமிழ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு இயரில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ், அன்தீர் குரல் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. தமிழில் நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். 90+ எடுத்துனா சேஃப் ஜோன். அது மாதிரி மேக்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். மேக்ஸ் நல்லா பார்த்துக்கணும். ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கணும். லைன் பை லைன் பார்க்கணும் தமிழ்லாம். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு முக்கியமான டாபிக் பார்த்தா போதும். பாலிட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாமே பார்த்துக்கணும். அதனால் இந்த குரூப் 2 கண்டிப்பாக 150+ ஸ்கோர் பண்ணணும். அதனால் இன்னும் நிறைய ஐடியா இருக்குது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.